Class 11 Max Exercise 3.1 Question 12. Eliminate theta from the equations. இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து தீட்டாவை எடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் ஒரு சின்ன ஹிண்ட் எழுதியிருக்கிறேன். இங்கே வந்து எக்ஸை வந்து சீக்கன் தீட்டாவும் ஒய்யை வந்து டான் தீட்டாவும் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு தீட்டா தான் வேண்டாம். அப்போ தீட்டா வேண்டாங்கிறத எக்ஸ் அண்ட் ஒய்யாக எடுத்துகிட்டு அந்த ரெண்டு ஈக்குவேஷனும் சால்வ் பண்ணோன்னா அந்த தீட்டா வந்து எலிமினேட் ஆகிடும். அதுக்கப்புறம் கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா. அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா இங்கே சீக்கன் தீட்டா ப்ளஸ் டான் தீட்டா சீக்கன் தீட்டா மைனஸ் டான் தீட்டா. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் ஹிண்ட்டு, இதை ஆன்சரில் எழுத வேண்டாம். லெட் x is equal to secant theta and y is equal to tan theta. இப்போ இந்த ஈக்குவேஷனில் இதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது ax minus cy is equal to b, bx plus dy is equal to c. இது ஜஸ்ட் நார்மலாக லீனியர் ஈக்குவேஷன்ஸ் மாதிரி வச்சுட்டு இதை சால்வ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து இந்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம், இதோட கோஎஃபிஷியன்ட் எடுத்து இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஈக்குவேஷன் 1 into d gives adx minus cdy is equal to bd, and ஈக்குவேஷன் 2க்கு c ஆல் மல்டிப்ளை பண்ணணும். into c gives bcx plus cdy is equal to c square. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ரெண்டுத்தில் என்ன இருக்குது, AD plus BC into X is equal to BD plus C square. இதை அப்படியே வச்சுக்கலாம். அப்போ X is equal to BD plus C square by AD plus BC. அப்போ இதை அப்படியே சைடில் வச்சுக்கலாம். அப்போது நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் டேர்மை எலிமினேட் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இதோட ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு B போடணும். abx minus bcy is equal to b square. செகண்ட் டேர்மோட ஏயை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ abx plus ady is equal to ac. ரெண்டும் சேம் சைனாக இருக்கிறதுனால சைனை சேஞ்ச் பண்ணிக்கணும், அப்படின்னா தான் கேன்சல் பண்ண முடியும். ஸோ மைனஸ் bc plus ad into y காமனாக இருக்குது. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோன்னா b ஸ்கொயர் மைனஸ் ஏசி. இப்போ இந்த மைனஸ் சைனை அந்த சைடு எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் இந்த ரெண்டு சைனோட டேர்மோட சைனையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்டாக ஆகிடும். பிசி ப்ளஸ் ஏடி இன்ட்டு ஒய். ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் பை பிசி ப்ளஸ் ஏடி. அப்போ நமக்கு எக்ஸ் ஒய் கிடச்சிடுச்சு. அப்போது சீக்கன் தீட்டா tan theta is equal to AC minus B square by BC plus AD. We know that நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னேன், secant square theta minus tan square theta is equal to 1. நம்ம எக்ஸுக்கு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். எக்ஸுக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம், x is equal to C square plus BD by AD plus BC. எக்ஸ் வந்து secant theta. அப்போ secant thetaக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன், c square plus bd by ad plus bc the whole square minus ac minus b square by bc plus ad the whole square is equal to 1. அப்போது இது ரெண்டுமே காமன் டேர்ம் தான். அப்போ எல்சிஎம் வந்து சேம் தான். அப்போ c square plus bd the whole square minus ac minus b square the whole square is equal to, இதை அந்த சைட் புல் பண்ணுறேன், bc plus ad the whole square. அப்போது இந்த ஈக்குவேஷனில் there is no theta, so theta is eliminated. அவ்வளோதான்.